My dear friends, இன்றைக்குள்ள வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 60:15 இருக்குது. அது என்னன்னு பார்ப்போமா? உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் சொல்லலாம், இந்த உலகத்தில் எல்லாரும் என்னை ஒதுக்கிட்டாங்க, எனக்கு ஒரு யூஸ் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னோடய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி நீங்கள் அவமானத்தோடு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கடந்து போயிட்டுருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மாட்சிமையும் உங்கள் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக உங்களை வைப்பார் அப்படின்ட்டு சொல்லுகிறார். இதே மாதிரி தான் ராகாபுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த எரிகோ தேசத்தை ரகசியமாக வேவு பார்க்க வர்றதுக்கு 2 இஸ்ரேல் மக்கள் வந்தாங்க. அப்போது ராகாப் கிட்ட நாங்கள் ஒளிகிறதுக்கு ஒரு இடத்த கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே ராகாப் அவர்களுக்கு உதவி செய்தார். அவர்களுக்கு உதவி செய்ததன் நிமித்தம் ஆண்டவர் ராகாபை சூஸ் பண்ணி இயேசுவின் வம்ச வரலாறில் ஒருவராக அவர் வைத்தார். ஸோ அவ்வளோ பெரிய கனத்தை ராகாபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இது நிமித்தம் தலைமுறை தலைமுறைக்கு மகிழ்ச்சி உண்டாயிருந்தது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் மேபி நீங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், நீ ஒரு பாவி அப்படின்னு சொல்லி உங்களை தள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு பர்பஸை வைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கும் நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களையும் ஒரு மகிழ்ச்சி தரும் ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். இதே போல தான் உத்தம் குமார் நாயக் அப்படின்ட்டு கந்தமால் அப்படின்ற ஊரில் இருந்து ஒருத்தவங்க சாட்சியை சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு வாலிபராக இருக்கும் போது இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாது. 1990 யாரோ அவங்க ஃபேமிலிக்கு எதிராக பில்லி சூனியம் செய்ததுனால அவங்க ஃபேமிலியில் 3 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சிக்காயிட்டாங்க. அது நிமித்தம் அவங்க புவனேஸ்வருக்கு அவங்க ட்ராவல் பண்ணி போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அந்த சிக்னஸ் அவங்கள விட்டு விலகி போச்சு. ஸோ அது நிமித்தம் இந்த அற்புதத்தை பார்த்து அவங்க இயேசுவின் இடத்துல அவர்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வில்லேஜுக்கு போய் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த பிஸ்னஸும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் 1995 அவங்களுக்கு ஒரு ஜீசஸ் கால்ஸ் மேகசின் யாரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் அவங்க எல்லா மெசேஜையும் படித்து எல்லா சாட்சியும் படிக்கும்போது நானும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஸோ அதனால் பிரதர் டிஜிஎஸ் தினகரனுக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனாங்க. என்னோடய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்ட்டு கேட்டு அவங்க எழுதும் போது ஒரே வாரத்தில் அவங்களுக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் இடத்துல நீ காத்துரு, உனக்கு ஒரு வாசலை திறப்பார் நீ ஊழியம் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு ஒரு கடிதத்தில் ரிப்ளை வந்துச்சு. ஸோ அவங்களும் தொடர்ந்து ஜெபிக்கும் போது 1998 ஆண்டவர் ஃபுல் டைம் ஊழியத்துக்கு ஒரு வாசலை திறந்தார். முதல்ல அவங்களுக்கு நிறைய பண கஷ்டம் இருந்துச்சு, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ட் 2008 அவங்களுடைய ஊரில் நிறைய ஒரு ரயட் இருந்ததுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க வீடு எல்லாமே அவங்ககிட்ட இருந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி சூழ்நிலையிலையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க ரோட்டில் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு வீடே இல்லை, என் குடும்பம் ரொம்ப சஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு பாஸ்டர் ராஞ்சியிலேருந்து அவங்க வீட்டில் தங்குறதுக்கு அவங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க கிளம்பி போனாங்க. அண்ட் அந்த வீட்டில் அவங்க ஸ்டே பண்ணும்போது ராஞ்சி ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதில் டாக்டர் பால் தினகரன் வந்து ஜெபம் பண்ண போகிறாங்க, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களும் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ண போயிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் அட்டென்ட் பண்ணும்போது டாக்டர் பால் தினகரன் ப்ரேயர் டைமில் சொன்னாங்க, ஒரு மனிதனை நான் இங்கே பார்க்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டித்தர போகிறார், உங்கள் வாழ்க்கையை திருப்பி கட்டி எழுப்புவார் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. உடனே அவருக்கு தோணுச்சு, இது எனக்காக தான் ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்ட்டு அவங்க அதை அவர்களுக்காக எடுத்துக்கொண்டார். அப்புறம் மீட்டிங் முடிஞ்ச டைமில் டாக்டர் பால் கிட்ட அவங்க தனியாக போய் ஜெபம் செய்யும் போது டாக்டர் பால் நினைக்கிறாங்க அவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. உடனே ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு அந்த மீட்டிங்க்கு அப்புறம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ராஞ்சியில் எந்த பாஸ்டரோட வீட்டில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேனோ அவங்களோட அம்மா எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்து
நீ ஒரு வீட்டை கட்டுப்போ அப்படின்ட்டு அந்த காசை கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. உடனே அந்த அற்புதம் எனக்கு நடந்துருச்சு அப்படின்ட்டு அவங்க புவனேஸ்வருக்கு போய் ஒரு சின்ன வீட்டை வாங்கினாங்க. அண்டு அவங்க சொன்னாங்க அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளோ சீக்கிரமாக நடைபெறுச்சுன்னு எனக்கே யோசித்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. 15 இயர்ஸாக அதே வீட்டில் தான் நான் இருக்கிறேன். நான் இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சிட்ருக்கிறேன். 2016 ஒரு சபையை கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அது ரிவைவல் சர்ச் அப்படின்ட்டு நான் பேர் வச்சுருக்கிறேன். 200 மெம்பர்ஸ் எவ்ரி வீக் வர்ஷிப் பண்ணுறாங்க. அண்ட் என்னால் நிறைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ண முடியுது. கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் ஹீல் ஆகுறாங்க. நிறைய ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு எங்கள் ஜெபத்துக்கு அப்புறம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான், என் ஒய்ஃப், என்னோடய 4 பிள்ளைங்களும் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் தான் நீங்களும். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், என் வீடை இழந்துட்டேன், என் வேலையை இழந்துட்டேன், என்னோடய பிள்ளைகளை இழந்துட்டேன், என் வாழ்க்கையை இழந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு காரியத்தை கொடுக்கும் போது உங்களோட டைமை, உங்களுடைய காணிக்கையை, உங்களோட சப்போர்ட், மற்றவங்களுக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிச்சு வரும்போது ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணி உங்களை தலைமுறைக்கு ஒரு மகிழ்ச்சியாக வைப்பார். நித்திய மாட்சிமையை உங்களுக்கு தருவார். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு எவ்வளோ ஆண்டவர் செய்திருக்கிறார். அவங்க இழந்ததை எல்லாத்தையும் திரும்பி கொடுத்து அவங்க தலைமுறையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுடைய தலைமுறைக்கே ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மாட்சிமையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறார் அல்லவா? அதே போல தான் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுப்பார். நீங்களும் சொல்லுங்கள், நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது உங்களுடைய தலைமுறைக்கு ஒரு மகிழ்ச்சியாக உங்களை வைப்பார். அதே போல தான் எங்களை தினகரன் ஃபேமிலியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். தலைமுறையாக ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்யும் போது எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அதே போல் உங்களுக்கும் அதை செய்வார். ஸோ இன்றைக்கி நீங்கள் எழுந்து வாங்க, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யணும். உங்களுடைய வேலையோடு சேர்ந்து, உங்கள் குடும்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு செய்து, உங்கள் படிப்போடு சேர்ந்து ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், மற்றவங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை தலைமுறைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக வைப்பார். ஸோ இதை நான் செய்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இப்போ ஜெபிப்போமா? சுவாமி, இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை தலைமுறைக்கு ஒரு மகிழ்ச்சியாக வையும் அப்பா. நித்திய மாட்சிமை அவர்களுக்கு தாரும் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய எழுந்து வரும்பொழுது, அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்களுடைய தலைமுறையை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களை ஒரு கருவியாக நீர் பயன்படுத்தும் அப்பா. மற்றவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் அளவுக்கு அவர்களை பயன்படுத்தும் சுவாமி. அவர்களுடைய தலைமுறைக்கு ஒரு பெருமையை தரும் அளவுக்கு அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் செய்யும் ஜெபத்தை நீர் ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களை நீர் உயர்த்தி வையும் அப்பா. அதற்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் அவர்களுக்கு தாரும் சுவாமி. அவர்களுடைய வீட்டை கட்டித்தாரும் சுவாமி. அவர்களுடைய வேலையை ஆசீர்வதியும் அப்பா. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும் சுவாமி. அவர்களுடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. பெருக செய்யும். அவர்களை நீர் கனம் பண்ணும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். May God bless you. I got 36 awards. I got the university rank. பரீட்சை எழுத போகும் யாவருக்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் 12th 10th டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக February மாதம் 2ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம். அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு நேரமாக இருக்க போகிறது. இங்கே வரும்போது தான் தெரியுது நம்ம ஸ்டடீஸ்லாம் எப்படி நம்ம ஏஸ்பா கிட்ட போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும். பால் தினரான் ஐயா வந்து நம்மளுக்கு சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும். நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தது காரணமே அதுதான். வருஷமும் இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டன் பண்ணுவேன். பெரிய பையன் யூஎஸ்ஏல இருக்கிறான், 2வது பையன் பேங்க்ல ஒர்க் பண்ணுறான், 3வது பையன் பிகாம் முடிச்சு ஐடியில் இருக்கிறான். வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம். நல்ல ரிசல்ட் வந்து கர்த்தர் வந்து ஒவ்வொரு வருடமும் கொடுக்குறாரு. பிள்ளைங்களுக்கு மாத்திரம் இல்லை, டீச்சர்ஸ் எங்களுக்கும் அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. 25 இயர்ஸ் வச்சு காலேஜை விட்டு வெளியில் வந்தேன். என் லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். கடவுள் என்ன வந்து இப்போ பியூட்டிஃபுல்லான ஜாப் ஒரு ஜெர்மன் கம்பெனியில் ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த சென்னை ரீஜன். I got 36 awards. Wow, 36 awards in medicine. இதுக்கே ஒரு வீடு கட்டணும் போல இது வைக்கிறது. வரைக்கும் 50 மார்க் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கேட்டது போல 100 மார்க்ஸ் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
உங்களை உயர பறக்க செய்யும். சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக 2 மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும். ஆகவே சரியாக 2 மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள். 4 மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும். அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்கும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார். மறந்துடாதீங்க, பிப்ரவரி 2ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாகத்துல இருக்கிற ஆடிட்டோரியத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட்டிங் நடக்குது. கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்துடுங்க.